ராதிகா, மே மாதத்துக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதியே வரவு வைக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய்க்கு முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். ஏற்கனவே உள்ள மகளிர் உரிமை திட்டத்தை தொடர்வதற்கு இப்போது எதற்காக உங்களுக்கு அவகாசம் என்ற கேள்வியையும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் எழுப்பியிருக்கிறார். மகளிர் உரிமை தொகையில் என்ன மறுசீரமைப்பு செய்ய போகிறீர்கள்? 15ஆம் தேதி வரவு வைக்க வேண்டிய தொகையை தள்ளி போடுவது ஏன்? 2500 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 1000 ரூபாய் கொடுப்பதற்கே இத்தனை தாமதம் ஏன் என்ற கேள்வியையும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் எழுப்பி இருக்கிறார். ஏற்கனவே உள்ள திட்டத்தை தொடர்வதற்கு இப்போது உங்களுக்கு எதற்காக அவகாசம்? புதிய திட்டத்தை தொடர வேண்டும் என்றால் அதற்கு அவகாசம் தேவை. ஏற்கனவே 1000 ரூபாய் வழங்கி இருப்பதை நாளை வரை வரவு வைப்பதை விடுத்துவிட்டு அதற்கு தேதி குறிப்பிடாமல் அதை ஒத்திவைப்பதற்கு என்ன காரணம் என்ற கேள்வியை அவர் எழுப்பியிருக்கிறார். மாதம் 2500 ரூபாய் என்று சொல்லிவிட்டு 1000 ரூபாய் கூட கொடுக்காமல் இழுத்தடிப்பதுதான் உங்கள் மாற்றமா என்ற கேள்வியையும் முதலமைச்சர் விஜய்க்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கேள்வியாக எழுப்பியிருக்கிறார். கடந்த ஆட்சி காலத்தில் ஒவ்வொரு மாதமும் 15ஆம் தேதி 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையாக 1 கோடிக்கும் மேற்பட்ட மகளிருக்கு வரவு வைக்கப்படுவது வழக்கம். ஆனால் இப்போது முதலமைச்சர் விஜய் தலைமையிலான புதிய அரசு பொறுப்பேற்ற சூழ்நிலையில் இந்த மாதத்திற்கான முதல் உரிமை தொகையே வருவதில் தாமதம் ஏற்படும் என்று அவர் சற்று முன்பு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். மே 26ஆம் தேதிக்கான அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் வரவு வைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருப்பதாக அரசு தரப்பில் தமிழக அரசு தரப்பில் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிவிப்பில் 1000 ரூபாய் உரிமை தொகையாக வழங்கப்பட்டு வரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினை மறுசீரமைப்பு செய்ய அரசுக்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது என்று முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இதனால் மே 26ஆம் தேதிக்கான கலைஞர் மகளிர் உரிமை தொகை பயனாளிகளின் வங்கி கணக்கில் விரைவில் நேரடியாக வரவு வைக்கப்படும் எனவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இதனால் நாளை 1000 ரூபாய் கிடைக்குமா கிடைக்காதா என்பது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாகியுள்ள சூழ்நிலையில் மகளிர் உரிமை தொகையை 15ஆம் தேதியே வரவு வைக்க வேண்டும் என திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சர் விஜய்க்கு வேண்டுகோளும் வலியுறுத்தலும் விடுத்திருக்கிறார். இப்போது திராவிட மாடல் அரசின் மக்கள் நல திட்டங்கள் தொடரும்னு நேற்று சட்டப்பேரவையில் உறுதி அளித்தது என்ன ஆனது என்ற கேள்வியையும் எழுப்பியிருக்கிறார். மாசம் 2500 ரூபாய் தருவதாக கூறிவிட்டு 1000 ரூபாய் கொடுப்பதற்கே இழுத்தடிப்பது ஏன் என்ற கேள்வியையும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் இன்றைய முதலமைச்சரான ஜோசப் விஜய்க்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாளையே அந்த மகளிர் உரிமை தொகையை வரவு வைக்க வேண்டும் எனவும் திமுக தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் முதலமைச்சர் விஜய்க்கு வலியுறுத்தி இருக்கிறார். ராதிகா.